வணக்கம் 25 உங்களுடன் துரை. இப்போ இங்கே யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டன் இருக்காங்க, கல்லூரி பேராசிரியர் நம்மளுடன் கலந்துரையாட போகிறாங்க. பார்க்கலாம். ஹலோ, என் பேர் கிறிஸ்டன். யூஎஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். என்ன கேட்கணும்? என்ன எதுக்காக வந்தீங்க இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு? முதல் தடவை நான் தமிழ் மொழி கற்றுக்கணும். கேட்குறியா? முதல் தடவை நான் தமிழ் மொழி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி செஞ்சேன். நான் யூஎஸில் பேராசிரியர் வேலை செய்கிறேன். ஸோ இந்த தமிழ் நாடகம், ஆட்டம் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறேன். எப்போ சும்மா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். தமிழ் மலையே இவ்வளோ ஆசை வந்துச்சு உங்களுக்கு? ஸோ நான் யூனிவர்சிட்டியில் மதம் என்னோட மேஜர், ரிலிஜன். ஸோ நான் ஒரு ஹிந்துவிசம் வகுப்பு படித்தேன். ஸோ அங்கே நிறைய கதைகள் கேள்விப்பட்டேன். இந்த ராமை பற்றி, சீதா, இந்த அங்கே எல்லாம் அது முன்னாடி நான் கேள்விப்பட்டல. ஸோ அது கொஞ்சம் ஆர்வம் வந்தது. ஸோ நான் எம்ஏ அது மாஸ்டர்ஸுக்கு படித்தேன். அப்போது அது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இருந்தது. அங்கே ஒரு தமிழ் டீச்சர் இருந்தார். ஸோ அங்கே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். மதுரையில் ஒரு 6 மாதம் தங்கினேன். அங்கே எந்த ஏரியா ஞாபகம் இருக்கா? அந்த நீங்கள் தங்கின இடம் இஸ் காந்தி நகர். அது மதுரையில் இருக்கா? இருக்கு கரெக்ட். காந்தி நகர். ஐ திங்க் என்னோட வீடு காந்தி நகரில் இருந்தது. ஒரு பெரிய கிரிமேஷன் கிரவுண்ட் அங்கே இருந்தது. இந்த இன்ஸ்டிடியூட் அது ஞாபகம் இல்லை. அது 25 வருஷம் ஆச்சு. அது 1999 முதல் தடவை நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். எத்தனை பேர் தமிழ் படிக்க மொத்தமா வந்தீங்க? சில இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னோட இடம் யாரும் இல்லை. அது ஓஹாயோவில். ஸோ டிட்ராய்ட், மிஷிகனில் சில பேர் இருக்காங்க. ஒரு தமிழ் சங்கம் இருக்கு அங்கே. அது 2-3 மணி நேரம் இந்த காரில் போகணும். ஸோ எங்கள் ஊரில் அது சின்னது, சில பேர் மட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காங்களா? இப்போ இந்த 20 வருஷமாக கண்டினியூவாக எத்தனை தடவை வந்துட்டு இருக்கீங்க இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு? எத்தனை தடவை வந்துட்டேன்? ஸோ 1999 6 மாதம்ல இருந்தேன். அப்புறம் 2001 திரும்பி வந்துட்டேன் 3 மாதம். And then ஒரு வருஷமா 2003 to 2004 ஒரு வருஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் 2008 3 மாதம், 2012 6 மாதம், அப்புறம் 2016ல் 2 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த திட்டம் இருந்தது, ஆனால் கோவிட் ஆச்சு. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ 2016 அடுத்த தடவை 2023ல். ஸோ அது கொஞ்சம் 7 வருஷம் ஆச்சு. இப்போ 2023 இந்த வருஷம் அடுத்த வருஷம் திரும்பி வரேன். இந்தியாவில் தமிழை தவிர வேறு என்ன கற்றுக்கிட்டீங்க தமிழ்நாட்டில்? தமிழை தவிர besides Tamil, என்ன what have I learned? Other dances. Dances. Dance கண்டிப்பா. கொஞ்சம் பரதநாட்டியம். அது நந்தினி ராமனி ஒரு சென்னையில் ஒரு வருஷமாக படித்தேன். அவங்களோட போனோம் சுஷ்மா. இப்போ அடுத்து சும்மா அந்த
like hip hop Madri film style dance, Okay. you know, அந்த மாதிரி டான்ஸ் ஓகே பேச்சேன். ஓகே ஓகே. அப்புறம் அப்புறம் நாடகத்தில் நீங்கள் நாடகத்துக்காக வந்தீங்கன்னு சொன்னீங்க. அந்த நாடகத்துறை சேர்ந்த யாராவது தமிழ் ஆளுகள் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். யாரோ ஸோ நிறைய நிறைய நாடகர் சந்தித்தேன். இந்த ட்ராமா நாடகர், சில ஃபில்ம் நாடகர். சோ ராமசாமி அவர் சந்தித்தேன். அப்புறம் எஸ்.வி. சேகரும் கத்தாரி ராமமூர்த்தியும் எஸ்.எல். நானு நிறைய அவங்க கொஞ்சம் க்ளோஸாக நிறைய தடவை பேசியாச்சு. ஓகே. நான் ஒரு தடவை நான் நாகேஷ் சந்தித்தேன். ஓ சூப்பர். இன்னொரு தடவை லைக் ஃபங்க்ஷனில் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ட்ராமா அவரும் கமல்ஹாசனும் அங்கே பார்த்துருக்கிறேன் அந்த ட்ராமா ஃபங்க்ஷனில். எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி வேற யாரையாவது பழக்கம் உண்டா டான்ஸஸ் மூலமாக? பரதநாட்டியத்தில் வேற யாரையாவது? ஃபில்ம் டான்ஸ் மட்டும். ஃபில்ம் டான்ஸும் பரதநாட்டியம், ஹிப்ஹாப், ஜும்பா கிளாஸஸ் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இப்போ யோகா எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஸோ என்னோட முதல் தடவை இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஒரு பொண்ணு சந்தித்தேன். அவங்களும் நானும் அதே வயசு, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 25 years ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க அப்போது வேறு வேலை செஞ்சாங்க. ஆனால் மேபி 5-10 years later அந்த இருந்த போது அவங்களோட தங்குறேன். இந்த யோகா கிளாஸில் படித்தேன். சூப்பர். சென்னையில் எந்த ஏரியாவில் அவங்க இருக்காங்க? நீலங்கரையில். அது ஈசிஆரில். ஓகே. உங்களுக்கு நல்லா ஒரு 15 வருஷமாக அவங்களுக்கு பழக்கம்? 15 வருஷம். மகேஷுக்கும் உங்களுக்கும்? உங்களுக்கும்? ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சந்தோஷம். வேற ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான விஷயங்கள்? விஷயங்கள் லைக் தெரியாது. எந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா தமிழ்நாட்டு கோயில்? ரொம்ப பிடிச்ச பிளேஸ் உங்களுக்கு? மதுரை மீனாட்சி கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கு. அது அப்புறம் அந்த ஜிஞ்சி ஃபோர்ட், அது நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்துருக்கேன். நான் இந்த ஞாபகம் இருக்கு, அது சூப்பர் இருந்தது. அந்த மதுரை கோயிலும் சிதம்பரம் ஒரு தடவை நான் போயிட்டு அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்காக சிதம்பரம் கோயிலில் அந்த டான்சர்ஸ் எல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே ஆடினாங்க. அது சூப்பர் இருந்தது. தமிழ்நாட்டில் எந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு? எனக்கு கொஞ்சம் சிம்பிளான சாதாரண சாப்பாடு. இந்த தோசை, தக்காளி சட்னி, சாம்பார். I like onion uttapam, அதுவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரே லாஸ்ட் क्वेश्चन, தமிழ்நாடுன்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? விஷயம் ஏதாவது ஒன்று பர்டிகுலர் தமிழ்நாடுன்னு சொன்னேன், சாப்பாடோ லைக் பிளேஸஸோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எதுனாலும் சரி, உங்கள் சாய்ஸ். எனக்கு அந்த தியேட்டர்ஸ் பிடிக்கும். நாடகான சபா சூப்பர் இருக்கு, கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், எல்லாம் அந்த ட்ராமா ஃபெஸ்டிவல்ஸ், டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ சொன்னீங்க எஸ்.வி. சேகர் ஷோ, இவங்களோடலாம் அவங்களோட ஏதாவது ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கீங்களா? நான் அவங்களோட இல்லை, நான் பார்த்துருக்கேன். நிறைய ட்ராமாஸ் பார்த்தேன் அவரோடது. சில சமயம் நான் அரிசி செய்யும் போது நான் மேடையில் கூப்பிடுவார். அந்த ஆடியன்ஸுக்கு, இந்த ரசிகருக்கு பேசுவேன். நான் அந்த ஆக்டிங் அது நடிக்க செய்ய மாட்டேன். சூப்பர் சூப்பர். ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. Thank you. You're welcome.